ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். வரக்கூடிய 2026 குரூப் 1, 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் ஜிகே லெசன்ஸ் சமச்சீர் புத்தகங்களை ஹைலைட் பண்ணி நம்ம வீடியோ கிளாஸஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். இதற்கான ஹைலைட்டடான பிடிஎஃப், புக் பேக் எல்லாமே இதனுடைய பிடிஎஃப் நம்ம யோகா டீச்சிங்க்கு டெலிகிராம் லிங்க் இருக்குது. அந்த இந்த வீடியோக்கு கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? கலராக நல்லா கலர்ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இது ஒன் பை ஒன்னாக நடத்த போகிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா புக் பேக் எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் டீச்சிங் வீடியோவாக இருக்க போது இதற்கான பிடிஎஃப் நம்ம டெலகிராம் லிங்க்கில் கொடுத்துருவோம். சரிங்களா? டோன்ட் வரி. ஒன் பை ஒன்னாக லெசன்ஸ் டீச் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் நெருக்கி ஜிகே லெசன்ஸ்லாம் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவேன், இன்க்ளூடிங் பிடிஎஃப் ஆல்சோ. ஸோ தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் 6th பாலிட்டியில், அதாவது ஸ்கூல் புக்கில் புடிமையியல்னு சொல்லுவாங்க, அதுதான் பாலிட்டி. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாடம் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். அதாவது என்ன பாடம்னா பன்முகத்தன்மையினை அறிவுன்ற டாப்பிக்கை முடிச்சாச்சு. இது லெசன் நம்பர் 2ன்னு வச்சுக்கணும். ஓகே, சமத்துவம் பெறுதல். இந்த பாடத்தை பொறுத்தளவு லைன் பை லைன் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். இது எது தேவையோ நீங்கள் அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். சரிங்களா? டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நெருக்கி நம்ம ஜிகே லெசன்ஸை முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? டோன்ட் வரி. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் போயிடலாம். மக்கள் தம்மிடமிருந்து வேறுபடக்கூடிய பிற மக்களிடம் பகைமை உணர்வை கொள்வர். அவர்கள் பிற இனத்தின் மீது ஒரு பொதுவான எண்ணத்தை கொண்டிருப்பது சமூகத்தில் ஒரு பதட்டத்தவே வழிவகுக்குதான். இது போன்ற எண்ணங்கள் தான் பாரபட்சத்திற்கு இட்டு செல்லுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பாராகிராஃபில் என்னன்னா, மக்களுக்கு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒரு தன்மை இருக்கும். அது மற்றவங்க கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க கேரக்டரை விட வித்தியாசப்பட்டு இருக்கிறதுனால ஒரு முன்பின் ஒரு பகைமை உருவாகிறதுக்கான காரணங்கள் நிலவுது. அதாவது ஒரு பாரபட்சம். ஓகேங்களா? என்ன அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படி நம்மளாவே அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? அதுதான் பாரபட்சத்திற்கு ஒரு அடித்தளம்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாராகிராஃபில் சொல்கிறது. ஓகே, இந்த ஒன் பை ஒன்னாக இது ஜஸ்ட் ரீடு தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தேவையோ நம்ம அதை மட்டும் பார்த்தா போதும். பாருங்கள், பாரபட்சம் ஒரு தலைப்புன்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய மீனிங் கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா? அதுதான் புக் பேக் கொஸ்டினாக வந்திருக்கு. எக்ஸாம்லேயும் அதான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, பாரபட்சம்னா என்னன்னா, மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒருத்தவங்கள பற்றி நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள குறைச்சி எடை போடுறது எல்லாமே இந்த பாரபட்சம் அப்படின்ற ஒரு டாபிக்குள்ளே அடங்கும். சரிங்களா? இதை புக் பேக்கில் கேட்டுருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ கீவேர்டு என்னென்னா பாரபட்சத்துக்கு தாழ்வான, ஓகே, இல்லைன்னா எதிர்மறையான, இதுதான் கீவேர்டு. பாரபட்சன்றதுக்கு இந்த வார்த்தைகள் இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம், புக் பேக் அடிச்சுட்டு வந்துடலாம். எக்ஸாமில் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். மக்கள் தவறான கருத்துக்களையும் நம்பிக்கைகளையும் கொண்டிருக்கும்போது பாரபட்சம் ஏற்படுகிறது. அதாவது ஒருத்தவங்களை பற்றி நம்ம தப்பாகவே அவங்க மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்க மேலே வைக்கக்கூடிய கருத்தும் தான் பாரபட்சம் ஏற்படுவதற்கான காரணம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முன்முடிவு அப்படின்னா முன்கூட்டியே அவங்கள பற்றி தப்பாக நம்ம முடிவு எடுக்கிறது தான். அதைத்தான் பாரபட்சம்னு சொல்கிறோம். நோட் பண்ணிக்கோங்க. சும்மா பேசிக் வார்த்தைகள் தான் இருக்குது. நம்ம படிக்க ஈஸியாகவே நம்ம லைஃப்பில் ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் லிங்க் பண்ணி படித்தாலே இந்த பாடம் ஈஸி தான். என்னடா வார்த்தைகளாக வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா? நான் சொல்கிற பாராகிராஃப் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அடுத்து கீழே வாங்க. பாரபட்சம்னு என்னென்னா முன்முடிவினை குறிக்கிறது. அதுதான் இங்கேயும் பார்த்தோம். ஓகே, பாரபட்சம் என்பது மக்களுடைய மத நம்பிக்கைகள், அவர்கள் வாழ்கின்ற பகுதி, நிறம், மொழி, உடை போன்ற பலவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது. மேலும் பாரபட்சமானது பாலின ரீதியாகவும், இன ரீதியாகவும், வர்க்க ரீதியாகவும், மாற்றுத்திறனாளிகள் மீது மற்றும் பிறவற்றிலும் காணப்படுகிறது. என்னன்னா, ஒருத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையாக இருக்கட்டும், ஒருத்தன் இந்த ஊரை சார்ந்தவன் இப்படி தான் இருப்பான், என்ன இவன் நிறம் இப்படி இருக்குது, இவனுடைய லாங்குவேஜ் என்ன எப்படி இருக்குது, இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறான்,
இவன் என்ன ஒரு வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப்பாவே பார்க்கறது. அவங்க மேல தப்பான கருத்துக்களையும், நம்பிக்கைகளையும் வைக்கும் பொழுது தான், இந்த பாரபட்சம்ன்றதே வந்து உருவாகுறதுக்கு ஒரு அடித்தளம்னு சொல்றாங்க. அதத்தான் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு கீழ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்களுடைய மனப்பான்மை மற்றும் நடத்தையானது நாகரிகமானது என்பது பரவசம். கிராமத்து ஆளு வந்து காட்டா பயலுக, அவனுக்கெல்லாம் நாலேட்ஜே இல்ல. அவன் வந்து ஒரு நாகரிகம் தெரியாம பேசுவான் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? வில்லேஜ் பீப்புள் ஒரு கேட்டகரி, நகர நகர்ப்புறத்தில வாழக்கூடியவங்க நல்ல எஜுகேட்டட் அப்படின்னு நினைக்கிறோம். இதுவே வந்து ஒரு பாரபட்சத்திற்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அதான் உதாரணமான்னு குடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்த பக்கம். இந்த பாரபட்சம் உருவாவதற்கான காரணம். ஓகே. ரீசன்ஸ் என்னலாம் இருக்கும் அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம இதில பார்த்துருவோம். இந்த 7 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, கொஸ்டின் கேட்கலாம். பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள்னு குடுத்து 4 ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல 1 தவறா இருக்கும். பொருந்தாததுல கேட்டுறலாம். அப்ப இந்த 7 பாயிண்ட்ட நீங்க நோட் பண்ணிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இனமயக் கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடு. இந்த 7 விஷயம் தான் பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகளா பார்க்கப்படுது. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்களேன். சமூகம் சார்ந்து நம்ம ஒருத்தவங்கள தப்பா எடை போடுறது, ஒருத்தவனுடைய கேரக்டர் இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது, எக்கனாமிக்கா அவன் வீக்கா இருக்கிறதுனால அவனை பத்தி தப்பா எடை போடுறது, இது ஒரு சர்வதிகாரம் தான். இனம் சார்ந்து நம்ம அவனை யோசிக்கிறது, அவனை எப்பயுமே கட்டுப்பாடாவே வச்சுக்கிறது, இதனால வந்து முரண்பாடு. இந்த எல்லா வார்த்தையுமே அந்த பாரபட்சத்தை ரிலேட் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால நீங்க ஆப்ஷன பார்த்தாலே நீங்க ஈஸியா நம்ம கரெக்ட்டான ஆன்ஸர போட்டுட்டு வந்துடலாம். சரிங்களா? அடுத்து ஒரே மாதிரியான கருத்து. அது என்னங்க ஒரே மாதிரியான கருத்து? அதாவது ஸ்டெரியோடைப்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெரியோடைப்னா என்னன்னா, இத வந்து எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது பெண்கள் வந்து விளையாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பது ஒரே மாதிரியான கருத்துருவாக்கம் ஆகும். அப்படின்னா என்னன்னா, பெண்கள் வந்து எப்பயுமே கேமு விளையாடுறதுக்கு வந்து அவங்க செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காமனா வந்து சொசைட்டில நம்ம ஒரே மாதிரியான கருத்த தான் நம்ம முன்வைக்கிறோம். பெண்கள்லாம் ஃபிட்னஸா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதத்தான் இதில சொல்லியிருக்கிறாங்க. ஒரே மாதிரியான கருத்துனா என்னன்னா, இதா பாருங்க. பாரபட்சமான கருத்து வலுப்பெறும்போது, ஒரே மாதிரியான கருத்தாக்க வளர்ச்சி அடைகிறது. அதாவது ஒருத்தவங்கள பத்தி தப்பா எடை போடுறது. பெண்கள் வந்து ஃபிட்டா இருக்க மாட்டாங்க, விளையாட்டுக்கு செட் ஆக மாட்டாங்க, அவங்க வீட்ல வந்து சமைக்கத்தான் லாய்க்கு அப்ப இந்த மாரி ஒரே மாதிரியா பார்க்குறாங்களா, அதத்தான் இந்த பாராகிராஃப்ல சொல்லியிருக்கு. ஸோ கீழ இருக்கிற பாராகிராஃபும் அதுதான். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரீட். சரிங்களா? இதுல ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்புல. அவர் வந்து மென்பந்து சம்திங் ஏதோ பால் விளையாடுறாங்க. அது அவர் கண்ணுல பட்டுருது. அவங்க குழுவுல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. இவன் ஒரு பையன்றதுனால என்ன சொல்றாங்கன்னா, ஆண்கள் வந்து அழக்கூடாது. பெண்கள் தான் அழுவாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பொதுவான கருத்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த கருத்த தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மாதிரியான கருத்து. பொதுவா நம்ம சொசைட்டில பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப காலகட்டத்தில நம்மள அறியாமலே ஒரு கருத்து வந்து நமக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. அதனால தான் ஆண்கள் அழக்கூடாது, பெண்கள் தான் அழுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்த முன்வைக்கிறனால தான் இது ஒரே மாதிரியான கருத்துன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதில ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தேவையில்ல. கீழ பாருங்க. நாம் ஒருவர் மீதான தவறான எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது, அங்கு மாறா கருத்து உருவாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு, பாலின அடிப்படையில் மாறா கருத்தினை பற்றி திரைப்படம், விளம்பரம், தொலைக்காட்சி தொடர்கள்ல சித்தரிக்கப்படுவதை காணலாம். இது வந்து புக் பேக் கொஸ்டின். இதுல இது வந்து பின்னாடி புக் பேக்ல நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கங்க. அதாவது உதாரணத்துக்கு, நீங்க படங்கள் பார்க்கும்பொழுது பெண்களுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்கு பாருங்க. சலவை கட்டி, சலவை இயந்திரம், பாத்திரங்களை கழுவுறது இந்த மாதிரியான விஷயங்கள தான் முன்ன நிறுத்துவாங்க. ஆனா, ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இருசக்கரம் பைக் ஓட்டுறது அந்த மாரி. இதுவே ஒரு ஒரு மாறா கருத்து உருவாக்குது. அதாவது பாலின அடிப்படையில பெண்கள்னா இப்படித்தான், ஆண்கள்னா அப்படித்தான்னு சொல்லிட்டு, தொலைக்காட்சி தொடர்கள்லயும், ஒரு திரைப்படம் மூலமா வந்து கன்வே பண்றாங்க. அப்ப எல்லாருக்குமே காமனா ஒரே கருத்த வந்து முன் வச்சாங்கன்னா, அது ஒரே மாதிரியான கருத்து. அது ஆங்கிலத்தில ஸ்டெரியோடைப்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒண்ணும் பெருசா எக்ஸாம்க்கு தேவையில்ல. ஒரு ஜென்ரலா ஒரு பாடம் படிச்சோம்னா, அதுக்கான மீனிங் வந்து ஃபுல்ஃபில்லா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இத சொல்றேன். ஓகேங்களா?
ஓகே. அடுத்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாடு அப்படின்னா, சமத்துவமின்மைனா ஒருவர் வந்து மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது. அதாவது ஜாதி ரீதியா கேஸ்ட் இஷ்யூ பண்ணி, ரிலீஜியன்ஸு, இனம் சார்ந்து, ஜெண்டர் வைஸ் பாலின வேறுபாடு இவை எல்லாமே வந்து பாகுபாட்ட வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தவங்கள கேஸ்ட் ரீதியாவோ, ரிலீஜியன் ரீதியாவோ, ஒரு இன ரீதியா வந்து அவங்கள இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து கீழ வாங்க. பாகுபாடுனா என்னன்னா, மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களே பாகுபாடு. ஓகே. இந்த வரி புரியலன்னா கீழ அப்படியே கீழ வாங்க. ஜாதி, மதம், பாலினம் சார்ந்து கடைபிடிக்கக்கூடிய பாகுபாடுகளே சமத்துவமின்மை, தீண்டாமை ஆகியவற்றுக்கான காரணின்னு சொல்றாங்க. ஒருத்தன் பிறப்பால் அடிப்படையில வந்து அவனுடைய பிறப்பு இப்படி ஜாதி, மத, இனம், நிறம் இதுபடி பார்க்கவே கூடாது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலையும் சட்டப்பிரிவு 15(1) சொல்லுது. அத கீழ ஒவ்வொரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். இதுல என்னன்னா, வெள்ளை நிறம், கருமை நிறம் என நிற வேறுபாடு காட்டுறது சமத்துவமின்மையை காட்டுது. பிளாக்கா இருக்கிறவன் ஒயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுலயே ஒரு சமத்துவமின்மை தெரியுதுங்களா? சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்க இவரு. அந்த மாரி கணக்கு தான். சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் தான். ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல மட்டும் தேவையானத வந்து நீங்க நோட் பண்ணா போதும். இந்த மாரி கட்டம் கட்டினத விடவே கூடாதுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கட்டம் கட்டினத நம்ம விடவே கூடாது. இன நிற வெறிவுக்கு சாரி இன நிற வெறிக்கு முடிவு கட்டியவர். இன நிற வெறிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னா, தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. அவங்க வந்து 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின்னாடி 1990ல வந்து விடுதலை ஆகுறாங்க. எதுக்காக போராடியிருக்காங்க? இன நிற வெறிக்கு கருப்பு, வெள்ளை இந்த பாகுபாடு வந்து தென்னாப்பிரிக்கால இருந்ததுக்கு அது கடுமையா போராடி, அந்த உரிமைக்காக போராடி 27 வருஷங்கள் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் என்னன்னா சிறை வாழ்க்கை வந்து அனுபவிச்சு 1990ல தான் விடுதலை ஆகுறாங்க. தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிற வெறிக்கு முடிவு கட்டியவர் இவர்தான். சரிங்களா? உலக அளவுல அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்திலையும் முன்னோடியா இருந்திருக்காரு. கேட்கலாங்க. இந்த ஆப்ஷன் கூட தென் ஆப்பிரிக்காவுக்கு பதிலா தென் அமெரிக்கான்னு கூட குடுக்கலாம். ஸோ படிக்கும் பொழுதே நல்லா டீப்பா நோட் பண்ணி படிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சட்டப்பிரிவு 15(1) வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினு. அதாவது குடிமக்களுக்கு எதிரா வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு ஆர்டிகிள் 15ல 1 சொல்லுது. ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி டிஎன்பிசில கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? அடுத்து ஜாதி பாகுபாடு. இந்தியாவுல வந்து சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான முக்கிய காரணமே இந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஒருத்தனை வந்து சமத்துவமின்மையா பண்றதுக்கும், ஒருத்தனை பாகுபாடு பார்க்கறதுக்கும் முக்கிய ஃபேக்டரா இருக்கிறது இந்த ஜாதி தாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்புல இருந்து தான் இந்த ஜாதியே உருவாச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வேத காலம்னா என்னன்னு தெரிஞ்சா தான் படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாடங்கள் புரியும். ஒரு வார்த்தை நமக்கு தெரியலன்னா, அடுத்த ஒவ்வொரு லெசன், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியும் பொழுது, ஒவ்வொரு பாடத்தையும் கனெக்ட் பண்ணி படிக்கும்போது மீனிங் புரியும். இப்ப புக்ல இருக்கிற என்ன தகவலோ நீங்க அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேதகால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வர்ண அமைப்புல இருந்து தான் ஜாதி உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தொழில் ரீதியா, தொழில் பேஸ் பண்ணி அதாவது அவங்க செய்யக்கூடிய வேலைய பேஸ் பண்ணி, அவங்களுக்குள்ளேயே சமூக பிரிவுகளா கொண்டிருந்தாங்க. இந்த கேஸ்ட்னா இந்த தொழில் தான் பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல. அந்த இத அத சொல்லியிருக்காங்க. பிற்கால வேத சமுதாயத்தில் வந்து இறுக்கமான பாகுபாடு நிறைந்த பிறப்பு அடிப்படையில் படிநிலைப்படுத்தப்பட்ட ஜாதி பிரிவுகளாக வர்ண அமைப்பு விரிவடையும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒருத்தன் பிறப்பால வந்து அவன் இந்த தொழில் தான் பார்க்கணும்னு அப்படி ஒரு பாகுபாடுலாம் இருந்திருக்கு. சரிங்களா? அதத்தான் இந்த பேஜ்ல சொல்லியிருக்காங்க. பின்னாடி பாருங்க. இந்தியாவுல வந்து ஜாதி ஒடுக்குமுறை எதுக்காக அதாவது ஜாதி பேஸ் பண்ணி நெறைய பேர் போராட்டங்கள் போராடி வந்தாலும் கூட, அதுல முக்கியமாக முன்னோடியாக இருந்தவர் வந்து டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் தான். சரிங்களா? ஓக் அடுத்து. பாடம் ஈஸி தாங்க. ரொம்ப நேரம் நடத்துற மாரி தெரியும். ஆனா, நெறையாது வந்து ஜஸ்ட் ரீடுன்னு தான் சொல்லியிருக்கேன். முக்கியமானத மட்டும் நீங்க நோட் பண்ணா போதும். அடுத்து பாலின பாகுபாடு. அதாவது ஆண்கள், பெண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உடல் நலம், கல்வி, பொருளாதாரம், அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறித்தது. உதாரணத்துக்கு நெறையா பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல அதாவது நம்ம ஏரியாவுல பெண்கள் வந்து ஸ்கூல் லைஃப் மட்டும் படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் போக மாட்டாங்க. ஏன்னா, காலேஜ் படிச்சுட்டா வந்து பெண்கள் வந்து அதான் ஒரு தவறான கருத்து தாங்க. ஒரு ஜெண்டர் வைஸ் வந்து பிரிக்கிறது.
ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும், பெண்கள் படிக்கக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் மாடர்ன் ட்ரெஸ் பண்ணணும், பெண்கள் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் வந்து ஒரு பாலின பாகுபாடு இருக்குது, அதுக்காக சொல்கிறாங்க. அடுத்து இந்த கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர், அதாவது இவரை வந்து பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். நோட் பண்ணிக்கோங்க, பாபா சாஹேப். 1915 எம்ஏ பட்டம், அப்படியே நோட் பண்ணுங்க. 1915 எம்ஏ பட்டம். 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து பிஹெச்டி பட்டம் முடிச்சிருப்பாங்க. அதற்கு முன்னாடி வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து டிஎஸ்சி பட்டம். இதெல்லாம் நோட் பண்ணிங்க, டிஎஸ்சி பட்டம். இந்த பாக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொஞ்சம் எஃபெக்டிவாக படிங்க. கீழே வாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட வரைவு குழுவோட தலைவராக இருந்திருக்காரு. எனவே இவர் இந்திய அரசியலமைப்புடைய தந்தையாக கருதப்படுகிறார். எல்லாருக்குமே தெரிஞ்சதான், இருந்தாலும் புக்கில் உள்ள டேட்டாவை படித்தே ஆகணும். இவர் சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றுறாரு. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இவருடைய மறைவுக்கு பின்னாடி 1990 இவருக்கு என்னது, பாரத ரத்னா அவார்டு, இந்தியாவுடைய மிக உயரிய விருதான பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்கா. சரிங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து இங்கே வாங்க. மத பாகுபாடு. மத பாகுபாடுனா என்னன்னா, மதம் சார்ந்த பாகுபாடு. அதாவது ஒரு கெட்டிங்னா அதுக்கு ரிலேட்டடான வார்த்தையே இருக்கும். அதாவது ஒரு நம்பிக்கையினோட அடிப்படையில் ஒரு தனி நபருடைய மீதோ குழுவினர் மீதோ சமத்துவமின்றி நடத்துவது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் பேஸ் பண்ணி இந்து மதம், இஸ்லாமியம், புத்த மதம், சீக்கிய மதம்னு சொல்லி நிறைய சண்டை சச்சரவு நடந்தது. அதைத்தான் மத பாகுபாடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு வீடு தான். சரிங்களா, அடுத்து சமூக பொருளாதார சமத்துவமின்மை. குறைவான தொழில் வளர்ச்சி, குறைவான வேளாண் உற்பத்தி, குறைவான மனித மேம்பாடு, குறைந்த வருவாய் மாவட்டங்களுடன் தொடர்புடையவை. சில டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகாது. அதில் என்னென்னா குறைவான மேன் பவர், அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அவங்களுக்குன்னு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டு அதிகமாக இருக்காது. அதுதான் இதில் சொல்கிறாங்க. கீழே ஒரு வரி பாருங்க. கல்வி அறிவு குறைந்த விகிதம் உள்ள மாவட்டங்கள் தான் குறைவான பாலின விகிதத்துடன் காணப்படுகின்றன. ஸ்டேட்மெண்ட் வைஸ் கூட கேட்டுக்கலாம். கல்வி அறிவு குறைஞ்ச விகிதம், அதாவது தர்மபுரின்னு சொல்கிறாங்கள, பின்னாடி அதை பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து எஜுகேஷன் லெவல் கம்மியாக இருந்துச்சு, அங்கே பாலின விகிதமும் கம்மியாக இருக்குன்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து வாங்க. இந்த சமத்துவமின்மையும் பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான தீர்வுகள் வந்து கிட்டத்தட்ட கீழே ஒரு 7 பாயிண்ட்டு ஜஸ்ட் ரீட் விட்டுக்குங்க. எல்லாருக்கும் வந்து தரமான உடல் நலம், கல்வி கிடைக்க செய்யணும். பாலின பாரபட்சம்னா என்னன்னு தெரிஞ்சு வரணும் ஃபஸ்ட்டு. தேர்டு, பெண்களுடைய திறனை வந்து வெளிப்படுத்தணுங்க. அதாவது பொது வாழ்க்கையில் பெண்களுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும். ஃபோர்த்து, நல்ல மனநிலையை வளர்க்கணும். அது என்ன மனநிலைனா, மதங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு மதம் சார்ந்த வழிமுறை, வழிபாட்டு முறை, அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற அந்த இதை தெளிவான ஒரு மனநிலையான சண்டைகள் வராது. சரிங்களா, அதை சொல்கிறாங்க. வகுப்பறையில் வந்து நம்ம ஒன்றா சாப்பிடணும். சாதி, மதம், பாலினம் இதெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்று தான் சொல்லி மாணவர்களை ஒன்றாக இணைக்க செய்கிறது. பல தரப்பட்ட மக்களிடம் இணங்கி இருக்கிறது. எல்லா கேஸ்ட்டு மதம் எதையும் பார்க்கக்கூடாது. எல்லார்ட்டையும் நம்ம அன்பாக வந்து எல்லாரும் பழகணும் அப்படின்ற சொல்கிறாங்க. சட்டங்களை வந்து முறையாக நடைமுறைப்படுத்த. இந்த 7 பாயிண்ட் என்னங்க, சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டினை நீக்குவதற்கான ஃபேக்டர், தேர்வுகள் தான், சொல்யூஷன் தான். சரிங்களா, அடுத்தது ரொம்ப முக்கியங்க, எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கொஷின். எழுத்தறிவு விகிதம் 2011, அதாவது 2011 சென்சஸ் என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா, எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் இங்கிட்டு லெஃப்ட் சைடு, குறைவு இங்கிட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். எழுத்தறிவு விகிதம் அதிகமாக இருக்கிறது 2011 சென்செக்ஸ் படி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 92.14%. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. கம்மியானதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. தருமபுரி எவ்வளோ, 64.71%. கீழே இருக்கிற ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. கன்னியாகுமரிக்கு அடுத்து செகண்ட் சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. அதே போல் குறைவில் பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு அடுத்து அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, அடுத்து பாலின விகிதம் 2011 கணக்கெடுப்பும்படி அதிகம் உள்ள மாவட்டம், குறைவான மாவட்டம். அதிகம்னா நீலகிரி. நீலகிரி எவ்வளோங்க, 1041. குறைவு வந்து தருமபுரி 946.
தருமபுரி வந்து எழுத்தறிவு விகிதத்துலையும் கம்மி. ஓகே. தருமபுரி வந்து 2 இடத்துல வருது. எழுத்தறிவுலையும் வருது. பாலின விகிதம் கம்மி. 2லையுமே லோ தான் தருமபுரி. ஓகே. அதில் 64.71. இங்கே வந்து 946. அவ்வளோதான். சரிங்களா? இதை ரிப்பீட்டடாக படிச்சிங்கனாலே எழுதி படிங்க. தயவு செய்து நோட்டு போட்டு எழுதி படிங்க. 10 தடவை படிக்கிறதுக்கும் ஒரு தடவை எழுதி படிக்கிறதுக்கும் சமம். இதை வந்து உண்மைன்னு எப்போ புரிய வரும்னா நீங்கள் எழுதி படித்ததுக்கப்புறம் தான் புரியும். ஓகே. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு என்பது நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய விதிகள் மற்றும் விதிமுறையோட தொகுப்பு. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுவா, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமன்னு சொல்லுது. ஓகே. இந்திய அரசியலமைப்புனா என்னன்னா, ஒரு நாட்டவே வழிநடத்தக்கூடிய விதியா இருக்கட்டும், அந்த விதிமுறையோடைய தொகுப்பு நம்ம எப்படி இருக்கணும், எப்படி ப்ரெஸ் பண்ணணும், என்ன படிக்கணும், நம்ம என்ன பேசணும், நமக்கு என்ன சுதந்திரம், எல்லாமே இந்த அரசியலமைப்பு தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில அரசியலமைப்பு இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. சரிங்களா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது போக போக உங்களுக்கு 10th லெவல் +2 லெவலில் படிக்கும்போது இன்னும் நல்லா டீட்டெயிலாக நீங்கள் படிப்பீங்க. ஓகே. கீழே வாங்க. நாட்டின் நிலப்பரப்பு வந்து பன்முகத்தன்மையாக இருக்கிறதுனால அனைவருக்கும் சமத்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் கூறும். கரெக்டு தானே இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம், கல்ச்சர் எல்லாமே இருக்கும். அவங்க வந்து விருப்பப்பட்ட கடவுளை பின்பற்றலாம், விருப்பப்பட்ட தொழில் செய்யலாம். இதைத்தான் வந்து உறுதி பண்ணுறாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி இருந்துக்கலாங்க. இதில் யாருக்கும் வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. நம்ம சமுதாயத்தில் சமத்துவத்தை உறுதி செய்வதற்கு 2 காரணி இருக்குது. ஒன்று, அவங்களுடைய பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்கணும். 2வது வந்து சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. அப்படி என்ன சுதந்திரத்தை உறுதி செய்ய போறீங்கன்னா, அவங்க பிடிச்ச மதத்தை பின்பற்ற, மொழியை பேச, விழாக்களை கொண்டாட, கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்துறதுக்கா. ஓகேங்களா? கீழே அதே அரசியலமைப்பு தான். விதிகள் மற்றும் ஒழுங்குமுறையுடைய சட்ட வடிவமைப்பு தான் அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. இதன்படி தான் என்ன ஒன்று, ஒரு நாடு எப்படி இயங்குன்றது இந்த அரசியலமைப்பு சார்ந்து தான் இருக்கு. ஓகே. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது. முன்னாடி 14 பார்த்தோமா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 17 என்ன சொல்லுது, இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. ஆங்கிலத்தில் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அன்டச்சபிலிட்டி. ஓகே. பாருங்க, இந்திய அரசமைப்புடைய ஃப்ரண்ட் இப்படி தான். இதில் என்ன டேட்டா இருக்க போகுதுன்னா, எந்த வார்த்தையோட ஸ்டார்டிங்கில் தொடங்குனா இந்திய மக்களாகிய நாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒரு மனதான தீர்மானத்துடன் இந்த வார்த்தையோட ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி கொஷின் எழுதலாம். அதே போல் இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்ம, மதச்சார்பற்ற குடியரசு. இந்த ஆர்டரும் கொஷின் கேட்கலாம். கீழே அப்படியே வந்தீங்கன்னா, அரசமைப்பு வந்து 1949 நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நவம்பர் 26 தான் அரசமைப்பு தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஓகே. ரெயின் நோட் பண்ணிங்க. அவ்வளோதான், பாடத்தோட இறுதிக்கு வந்தாச்சு. இந்த பாக்ஸோட முடியுது. சாதனையாளர்கள் மொத்தம் 1, 2, கீழே வந்து செல்வி இளவழகி மேடம் வருவாங்க. 4 மாரியப்பன் தங்கவேல். இந்த இதை முடிச்சு இதை முடிச்சுன்னா பாடம் முடிச்சு. சரிங்களா? நோட் பண்ணிங்க. முதல் அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பார்த்துலாம். இவருடைய பிறப்பு 1931 அவருடைய இறப்பு 2015. ஓகேங்களா? அதுதான் கொடுத்துருக்கு. கீழே வாங்க. அது என்னங்க ஏபிஜேனா என்னங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்ச சந்தோஷம். ஏபிஜேனா அவுல் பகீர் ஜெயினுல் ஆப்தீன் அப்துல் கலாம் சொல்கிறாங்க. இவர் வந்து ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இந்தியாவுடைய 11வது குடியரசுத் தலைவர். இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்வி, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் அவர் வந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. கீழே வந்து மக்களின் குடியரசுத் தலைவர் என அன்புடன் கூறப்படுகின்றனர். ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பையும், திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில் பட்ட படிப்பையும், சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தாங்க. ஜஸ்ட் ஃபார் ரீடுங்க. தேவையானதுன்றது இங்கே வாங்க. இந்தியாவுடைய மிக உயரியான விருது பாரத ரத்னாவது 1997 வாங்கியிருக்காங்க. நிறைய நூட்கள் எழுதியிருக்காங்க. அதில் 6th புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லுமினஸ் பார்க்கு, மிஷன் இந்தியான்றத இவர் எழுதிய நூல்களாகும். ஃபைனலாக இந்தியாவுடைய ஏவுகணை மனிதர் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா தான். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த் ஐயாவை பற்றி பேசிடுவோம். கீழே எக்ஸாம் பாயிண்ட் அப்படில மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஆனந்த் 2000, 2007, 2008, 2010, 2012 ஆண்டுகளில்
சதுரங்க விளையாட்டுடைய உலக சாம்பியனாக விளங்கியிருக்கார். இயரை வந்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க. 2000. அடுத்து கண்டினியூவாக 2007, 2008, அடுத்த 2 வருஷம் 2010, 2012. லாஸ்ட் 2 வருஷம் விட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. எழுதி படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் என்னடா ஏரா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசை தளர விட்டுறாதீங்க. தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். யாரு? விஸ்வநாத் ஆனந்த். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 1988 இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்கார். இது வந்து புக் பேக்கில் இருக்கு, பார்க்கலாம். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உயரிய விருது என்னங்க? ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை வந்து பெற்ற முதல் வீரர். அதாவது 1991 to 92 பீரியடில் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வாங்கின முதல் வீரர் இவர் தான். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. கீழே 2007 ஆண்டில் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 2007. அப்படியே விஸ்வநாதன் ஆனந்த் கெட்டிங் போட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே நோட் பண்ணிக்க. ஓகே, செல்வி சே இளவழகி மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2008 பிரான்ஸோடைய கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. அதே ஆண்டு 2008 தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ல்டு சாம்பியனாவே தோற்கடிச்சிருக்காங்க தெரியுங்களா 2008. இந்த இடமே ஒர்க் பண்ணிக்கல. அடுத்து மாரியப்பன் தங்கவேல். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து வலது காலில் வந்து நிரந்தர பாதிப்பு இருந்தாலும் கூட இவர் என்ன என்றார்னா, நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என்ன நினைத்தலன்னு கூறுவார். இவருடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னா 2016 நடந்த ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் போட்டியில் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி கோல்டு மெடல் அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நம்மளாம் கை கால் இருக்குது, நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிறோம். அவங்களுக்கு நிரந்தரமாகவே வலது காலில் பாதிப்பு இருந்தும் கூட அவர் 2016 வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கார். ரொம்ப இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்ம ஒரு 10 பக்கம் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லைங்களா? எல்லாரையும் சொல்லலை, எல்லாரும் நல்லா படிக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். எக்ஸாமை கிளியர் பண்ணும். இந்த மேல் பார்வைன்றது வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கு இந்த பாடத்தில் நம்ம நடத்தணும் பார்த்தீங்களா, அதுதான் பாரபட்சம் பார்த்துருப்பீங்க, பாலின பாகுபாடு என்னன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ முன்னாடி நம்ம நடத்துனது தான். ஜஸ்ட் இதை ரீட் விட்டுக்குங்க, திரும்ப ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கலை சொற்களும் அப்படி தான். முன்முடிவு பாரபட்சம் என்னது? எதிர்மறையாக முடிவு செய்கிறது, தாழ்வாக மதிப்பிடுறது, ஒரே மாதிரியான கருத்துன நிலையான வடிவம், இதெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்தது. சரி, புக் பேக் வந்துடலாம். இதோட இந்த லெசன் முடியுது. புக் பேக்கோட இந்த பாடம் ஓவர். கடைசியாக புக் பேக். ஓகேங்களா? பின் வருவனவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? நம்மளுக்கு வந்து காரணம் எதுன்னு சொல்லிட்டு சமூகமயமாக்கல் டக்குன்னு போடலாம், பொருளாதார நன்மைன்னு போடலாம், இல்லை அதிகாரத்துவ ஆளுமைன்னு போடலாம். அவங்க கேட்டிருக்கிறது காரணம் அல்லன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் இ, புவியியல். ஓகே, 2வது கொஸ்டின், பாலின அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய பாகுபாடு. அதிலே சொல்லியிருக்காங்க பாலின பாகுபாடு. 3rd ஒன் வேர்டு, பாலின அடிப்படையில் வந்து ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படம், விளம்பரம், தொலைக்காட்சி தொடர் இதை நடத்தணும். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். 4th ஒன், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகம் வந்து இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள். ஸோ இவை அனைத்தும். 5, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. படிச்சிருப்போம். 1931 பிறந்தார், 2015 இறப்பு. 97 வந்து அவருக்கு பாரத ரத்னா. அம்பேத்கர் அவர்களுக்கு 1990 தான். எழுதி படிச்சிங்கன்னா ஈஸி தான். அடுத்து, விஸ்வநாதன் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு 1988. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு 2008 அவங்க வந்து மெடல் வாங்கியிருப்பாங்களே, ரேஷ்மி குமாரியை படிச்சிருப்போம், கேரம். ஆர்டிகல் 15 1 என்ன சொல்லுது? ஜாதி மதம் இந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னது பார்த்தீங்களா? இதுவும் போட்டுறீங்க 15 1. பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது 1990. 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிஞர் கன்னியாகுமரி தான். சரிங்களா? அதுக்கு பொறுத்துக்க பார்த்துடலாம். பாரபட்சம்னா என்னன்னா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுறது.
ஒரே மாதிரியான கருத்து உருவாகிறது வந்து அவங்க மேல ஏற்படக்கூடிய தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. இந்த பாகுபாடுன்னா என்ன சொல்லியிருந்தேன்? இந்த தாழ்வாக அப்படின்ற ஒரு வேர்டு வரும். ஓகே, அப்ப இது மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது. பிரிவு 14 என்ன சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 17 இப்பதான் பார்த்தோம், தீண்டாமை ஒழிப்பு. சரிங்களா? அடுத்து கோடிட்ட இடம். டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகுன்னா, பாரபட்சம் பொருத்துவதிலே பார்த்தோம் பார்த்தீங்களா? பாரபட்சம்ன்றது பிறரை பற்றி எதிர்மறையாக தாழ்வாக மதிப்பிடுறது. அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. செகண்டு, அப்துல் கலாம் எப்போ பிறந்தார்னா 1931, இறப்பு 2015. அடுத்து தேர்டு, இந்தியாவுடைய மிக உயர்ந்த விளையாட்டு வீரரான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதை வென்ற முதலில் பெற்றவர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த். இயர் வந்து படிச்ச இப்போ தான் 1991 92 காலகட்டத்தில். அடுத்து சுதந்திர இந்தியாவுடைய முதல் சட்ட அமைச்சர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான். அண்ட் ஃபைனல் ஒன், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலினம் வந்து தருமபுரி தான். அதிகம் வந்து நீலகிரி. தருமபுரி வந்து எவ்வளோ பார்த்தா 946. நோட் பண்ணிங்க, இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். தருமபுரி 946ன்னு நினைக்கிறேன். 946. அதிகம் வந்து நீலகிரி 1041. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்து தேசிய சின்னங்கள் பாடம் நடத்த போகிறோம். இப்படி 1 by 1 வந்து ஸ்கூல் புக்கை நம்ம டீச் பண்ணி அதுக்கான பிடிஎஃப் வந்து யோகா டீச்சிங் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் வீடியோஸ் வந்து 1 by 1 யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் நடத்த போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.